الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. بواب الباب الإمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب إجراء أحكام الناس على الظاهر وسرائرهم إلى الله تعالى. قال الله تعالى: فإن تابوا وأقاموا الصلاة وآتوا الزكاة فخلوا سبيلهم. وعن ابن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال: أمرت أن أقاتل الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأن محمد رسول الله ويقيم الصلاة ويؤتي الزكاة فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم إلا بحق الإسلام وحسابهم على الله تعالى. متفق عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 49வது பாடம். வெளிநிலையில் கவனித்து மக்களிடம் இறை சட்டங்களை நிலைநாட்டுதல், அவர்களின் ரகசிய நிலைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தல். இந்த தலைப்பு ஒரு மனிதன் முஸ்லீமாக ஆகிவிட்டால், முஸ்லீமாக இருக்கின்றால் அவனுடைய வெளி தோற்றத்தில் தான் நாம அளவு பார்க்க முடியும். அவருடைய இதயத்தில் என்ன இருக்கின்றது, அவருடைய என்ன எண்ணத்தில் வைத்து செய்கின்றார் என்ற விஷயங்களை அதில் துருவி அதை தேடுவதோ அல்லது அந்த விஷயத்தில் செல்வது என்பது கூடாது. உள்ளம் சார்ந்த விஷயங்களை அல்லாஹ்விடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். வெளி தோற்றத்தில் அவர் செய்யக்கூடிய அவருடைய செயல்முறையை பார்த்துதான் அவர் மீது சட்டம் வைக்க முடியும். இவர் முஸ்லீமாக இருக்கின்றாரா இல்ல முஸ்லீம் இல்லாமல் இருக்கின்றாரா. இப்போ இந்த வசனம் சூரத்து தௌபாவுடைய 5வது வசனத்தில் இறை நிராகரிப்பாளர்களை பற்றி சொல்லும் பொழுது, முஷ்ரிக்கீன்கள் ஷிர்க் செய்யக்கூடிய இணை வைக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது, فَإِنْ تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَخَلُّوا سَبِيلَهُمْ. அவர்கள் பாவமன்னிப்பு தேடி தொழுகை நிலைநாட்டினார்கள் மற்றும் ஜக்காத்தை கொடுத்து வந்தார்கள் என்றால் அவர்களுடைய நிலையில் அவர்களை விட்டுவிடுங்கள், அவருடைய நிலையில் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி திருமறையில் வருகின்றது. அடுத்ததாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என அவர்கள் கூறும் வரையிலும் மற்றும் தொழுகையை பேணி ஜக்காத்தை கொடுக்கும் வரையிலும் மக்களிடம் நான் போரிட கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதை அவர்கள் செய்துவிட்டால் என்னிடமிருந்து அவர்களின் இரத்தங்களையும் உயிர்களையும் அவர்களின் சொத்துகளையும் இஸ்லாமிய சட்டத்திற்காக தண்டனை பெறுதல் தவிர மற்றவற்றை அவர்களை பாதுகாத்து கொள்வார்கள். அவர்களின் கேள்வி கணக்கு அல்லாஹ்விடம் உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டான் என்றால், பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்டான் என்றால், தொழுகை நிலைநாட்டுகின்றான், ஜக்காத்தை கொடுத்து வருகின்றான் என்றால் அவனுடைய உயிரும் அவனுடைய உடைமையும் அவனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்படும். அவருடைய உள்ளத்தில் என்ன வைத்திருக்கின்றார், அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்களை கொண்டு இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றார் என்ற விஷயங்களை நாம் என்ன செய்ய மாட்டோம், துருவி அதை பார்க்க அல்லது அதை தேட மாட்டோம். மாறாக வெளி தோற்றத்தில் என்ன நாம பார்க்கின்றோமோ அதன் பிரகாரம் தான் சட்டங்கள் நிறைவேற்றப்படும். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்விடம் நாம் ஒப்படைத்து விடுவோம். யாருடைய உள்ளத்தை பற்றி நாம என்ன செய்ய முடியாது, சட்டத்தை ஒரு நிலையை நாம சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வை தவிர உள்ளங்களுடைய விஷயங்களை அறியக்கூடியவன் யாரும் கிடையாது. இப்ப வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் ஒருவர் முஸ்லீமாக ஆகிவிட்டால் அவ்வளவுதான். அவரை நாம காஃபிர் என்றோ அல்லது அவர் வேற காரணத்திற்காக இஸ்லாத்தை தெளிவினார் என்ற விஷயங்கள் நம்மால் சொல்ல முடியாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரக்கூடிய ஹதீஸில் 2 சம்பவங்களை ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் வந்து இருக்கக்கூடிய ஹதீஸில் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை போர்க்களத்திற்காக அனுப்பப்பட்டார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுப்பப்படும் பொழுது ஒருவரை சந்தித்தார். அந்த நேரத்தில் அந்த மனிதனை கொள்வதற்காக வாளை உயர்த்தும் பொழுது அவருடன் ஒரு அன்சாரியும் இருந்தார்கள், அன்சாரி சஹாபி.
அவர் உடனே அந்த அந்த நபர் இந்த காஃபிர் என்ன செய்தான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முழங்கி விட்டார். இந்த அன்சாரி சஹாபிக்கு கல்வி, அல்ஹம்துலில்லாஹ், கல்வி ஞானம் இருந்தது. அவர் அந்த விஷயத்தை அறிந்தது. அதனால என்ன செய்தார், அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா முழங்கிய உடனே அவரை விட்டு விட்டார். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைத்தார்கள், இவர் உயிரை பாதுகாப்பதற்காக கலிமா சொல்லி இருக்கிறார் என்று அவரை கொன்று விட்டார்கள், அவரை கொலை செய்து விட்டார். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், உசாமாவே, அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகும் நீ கொன்றாயா? இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, அவன் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தான் அந்த கலிமா சொன்னா, இல்லைன்னா அவன் சொல்லி இருக்க மாட்டான் என்றால், ஹல்லா ஷகக்த கல்பக், அவனுடைய இதயத்தை பிளந்து நீ பார்த்தாயா என்று சொல்லிவிட்டு, பிமா தஸ்னா, மறுமை நாளில் என்ன செய்ய போகின்றாய், அவன் லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு வந்து விட்டான் என்றால், அவன் லா இலாஹ இல்லல்லாஹை வைத்து உனக்கு எதிராக அவன் அல்லாஹ் முன்னால் தீர்ப்பு வழங்குவதற்கு அவன் கேட்டுவிட்ட, உன்னால் என்ன செய்ய முடியும் என்று இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல, பிமா தஸ்னா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இந்த கலிமாவை அவன் முழங்கிவிட்டான், நீ மறுமையில் எப்படி அவனை சந்திக்க போகின்றாய் என்று சொல்லும் பொழுது உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆஹா, இப்பொழுதுதான் நான் இஸ்லாத்தை தழுவி இருந்தால் நான் செய்த அந்த குற்றம் மன்னிக்கப்பட்டிருக்குமே என்று அவ்வளவு கவலை கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை சொல்கின்றார், மறுமை நாள்ல நீ எப்படி அவனை சந்திக்க போக இருக்கின்றாய், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முழங்கியவன் அல்லாஹு தஆலா என்ன தீர்ப்பு அளிப்பான் என்று உனக்கு தெரியாதா என்ற விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் நெருக்கமான சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உற்ற ஒரு சஹாபி, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏதாவது தேவைன்னா உசாமா பின் ஸைதிடம் தான் வந்து பரிந்துரை செய்யுங்க என்று சொல்லுவாங்க. அவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்க மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனாலும் இந்த விஷயம் அவர் செய்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அவரை மிக கடுமையாக கூறினார்கள், அல்லாஹ் அவருடைய இதயத்தை நீ பிளந்து பார்த்தாயா, அச்சத்திற்காக சொன்னாரு அல்லது அவர் என்ன உண்மையாக சொன்னார் என்று சொல்லி மறுமனால் நீ என்ன செய்ய போகின்றாயோ என்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கடுமையாக கண்ணித்து கூறியர்களே, நாம வெளி தோற்றத்தில் என்ன நடக்கின்றதோ அதன் பிரகாரம் தான் அதை சட்டம் அதை சொல்வதோ அல்லது அவருடைய விஷயங்களை நாம பேசுவதோ, அவருடைய இதயம் சார்ந்த விஷயங்களை நாம எந்த ஒரு காரணத்தை கொண்டு நாம என்ன செய்ய முடியாது, விமர்சனம் செய்வதோ அதில் ஒரு சட்டத்தை வைப்பதோ என்று கூடாது. அந்த சஹாபிக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க. இன்னொரு அந்த ஹதீஸில் வரக்கூடிய இன்னொரு வார்த்தையை பார்க்கும்போது, ஒரு சஹாபியுடைய கை வெட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு கையினுடைய வெட்டப்பட்டு பிறகு நான் அவனை கொல்ல செல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான் என்றால் நான் அவனை கொன்று விடலாம் என்றால் இல்லைன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஒரு கை வெட்டப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லும் பொழுது, இல்ல, நீ அவனை கொண்டு விட்ட என்றால் உன்னுடைய நிலை எப்படி ஆகிவிடும் என்றால் அவனை போல ஆகிவிடும். அல்லாஹ் அக்பர். ஏனென்றால் அவன் குற்றவாளி, உன்னுடைய கையை வெட்டினான், அவன் குற்றவாளியாக இருக்க. இப்போ நீ அதற்கு மாறாக நீ அவனை கொண்டு விட்ட என்றால் நீ அவனுடைய இடத்தில் ஆகிவிடுவாய். உன்னுடைய கொலை, உன்னுடைய உயிரை தண்டனையின் அடிப்படையில, கிசாசின் அடிப்படையில உயிர் பறிக்கப்படும், அவருடைய உறவினர்களை வைத்து உயிர் பறிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கடுமையாக கூறினார்கள். பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ கணிச்சு கூறியீர்களே, வெளி தோற்றத்தில் கொண்டுதான் நாம எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்க வேண்டும். அவருடைய உள்ளங்கள் சார்ந்த விஷயங்கள் நமக்கு யாருக்குமே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மறைவான விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி மூலமாக வந்திருந்தது, யார் முனாஃபிகீன்கள், யார் நயவஞ்சகர்கள் என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு இது எதுவுமே சொல்லப்படலை. அதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் சொல்வார்கள், நாம் வெளி தோற்றத்தில் என்ன தெரியுது அதை கொண்டுதான் நம்ம சட்டம் நிறைவு செய்வோம், அவனுடைய உள்ளத்தில் என்ன நோக்கமோ என்ன வைத்து அதை கொண்டுலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சட்டத்தை நிலவ மாட்டோம். மாறாக வெளித்தோற்றத்தில் என்ன தெரிகின்றதோ அதை தான். இதுதான் மார்க்க நமக்கு கூறுகின்றது. வீணான மக்களுடைய எண்ணத்தை பற்றிய துருவி பார்ப்பதும் அல்லது அதில் என்ன சில விஷயங்களை போயிட்டு ஸ்பை என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்ம செய்வது என்பது இது அனுமதிக்கப்பட்டது கிடையாது, தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது, ஹராமாக்கப்பட்டதாக இருக்கின்றது. வெளித்தோற்றத்தில் கொண்டுதான் நாம் யாரையும்
என்ற ஒரு சட்டத்தையும் நாம் சொல்ல முடியும். ஒருவர் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த விஷயத்தில் அல்லாஹ்விடம் தான் நாம ஒப்படைக்க வேண்டும். இது இந்த ஹதீஸ் மூலமாக நாம அறிகின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் இதனுடைய மீதமுள்ள ஹதீஸ்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அப்போ நம்முடைய உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்னால் முதலில் நம்முடைய இதயத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஒருவருடைய அபிப்பிராயத்தின் அந்த அடிப்படையில். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய உள்ளங்களை மற்ற இன்னொரு முஃமினுக்காக சுத்தமான ஒரு நிலையில் அல்லாஹு தஆலா வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.